ஆகலிட்டார் கேட்கிறாரு. சரி அங்க ஒரு 2 பேர் உட்காந்து அவர்கிட்ட கேட்பாங்க மஞ்சள் தண்ணி கேட்டேன் அப்பச்சி வரலாறு இப்படி போயிட்டு கேட்கறதா பெருசுட்டே கேட்டேன் உங்களுக்கு நான் கேட்டு விட்டு இது எனக்கு தேவையா பரவாயில்லையே இதெல்லாம் விட நாளைக்கு எனக்கு பக்கத்துல இங்க பாரு கூட்டிட்டு போய் கும்புறதுக்கா கருவாப்பையில என்னடா குடுக்குன்னு பாக்குறேன் உன் நோக்கம் வந்ததுன்னு சரிலடா கூழுக்கு போறானே கூழு போறான்னு தெரியுற மாதிரி போயிட்டு போய் உட்காருக்க தண்ணி போட்டு படுத்தேன் உண்மையிலேயே அதுல இருந்து தள்ளுவிட்டு போத பாருங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு ரொம்ப நாள பிள்ளை இல்லாம அப்பனுக்கு ஆத்தாளுக்கு ரொம்ப நாள பிள்ளை இல்லாம வரமா வரும்போது தவமா தவமுறுத்து போகாத கோயில்ல ஏறாத மழை இல்ல இது ஒவ்வொரு கோயிலுமா போய் ஏறினாங்க கோயில் வளத்துல போய் ஏறி இருக்காங்க பிள்ளை வர கேட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மலை மலையா ஏறி இருக்காங்க ஆத்தா அங்க எல்லாம் புள்ள வரம் கிடைக்கல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தடி உண்டி சாமி இருக்காரு அவர்கிட்ட போனா புள்ள வரம் சொன்னாங்க யாரும் உடனே எங்க அம்மா அங்க போயிடுச்சு தடி உண்டிய சாமியாட்ட போச்சோ போலையோ அதோடு நான் நின்றேன் சாமி மரத்துல நான் வந்து பெண்ணேன் அவர் கொடுத்த துண்ணல் போட்டு வரத்துல வந்தேன் பொங்கல் போய் உங்களால குடிச்சாங்க உள்ளே தெரிஞ்சுக்கோங்க உங்கள்ட்ட கேட்ப நினைச்சுக்கலாம் இவன் நோக்கம் தான் தெரியுது நீங்க புழுத்துணி போட்டு உட்கார கேளு
நாள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இறை வழிபாடு செய்வதற்கு முன்பாக வாழ்க்கையிலே எந்த தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக உலகத்தில் முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய தாயை வணங்கி, தந்தையை வணங்கி, குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் மட்டுமே இறைவனின் அருளை நாம் பெற முடியும் என்றாலும் கூட இந்த உலகிலே இறைவன் படைத்த உலகெல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் படைத்த சிலையிலே இறைவனே வந்து அருள்பாலிக்கின்ற அழகை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகில்
நாம் எப்போதும் பலப்படுத்தி பாதுகாக்க முடியும் என்பதை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அழகான இடத்துல ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்கின்றது. இந்த சத்தத்தின் குரல் ஓசை என்னவாக இருக்கும் என்று ஆஹா என்ன சோ ஆனோடும் சோ ஆனோடும் சோ என்னருகிலே இங்கு வா என்னருகிலே இங்கு வா என்று என்னை அழைப்பது போல இருக்கிறது இந்த அழகான குரலின் ஓசை. இப்படிப்பட்ட இந்த குரலின் ஓசையை கேட்கின்ற பொழுது பார்க்கின்ற வீடுகளில் அவர்களே எத்தனை அழகு இருந்தாலும் இத்தனை அழகு படைத்த இந்த அழகிலே பார்க்கின்ற பொழுது சின்ன மணி குளிலே மெல்ல வரும் மயிலே எங்க ஓ ஜோடி நவாலே தேடி எங்க ஏன் ஜோடி இல்லாம கேட்டாக்க பதில் சொல்லாம குக்கு எனக்கு ஊகுவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ பார்க்கின்ற வெளிகளில் அமுதிலே இந்த அழகை பார்த்தாலும் இவளுக்கு வந்தது காதல் காதல் என்று சொல்லையிலே கற்பனைகள் இப்படிப்பட்ட கற்பனைகள் நாம் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற பொழுது இவன் பார்க்கின்ற இவள் அழகை பார்க்க எப்படி தெரியுங்களா கல்லா இதயம் வைத்து கடும் விசத்தால் கள்ளமைத்து கடுக்கையா பொய்களுக்கு காரணமாய் நாம் அமைத்து கள்ள உருவமைத்து கண்ணகோள் கள்ளமைத்து எள்ளவர் என்றே உலகம் சிலரை நடமாட விட்டதடா. காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் தாமுகளின் உருவத்திலே கண்ணுமிட்டு காதும் இல்லை தாமுகளின் உருவத்திலே கண்ணுமிட்டு காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள்
13. ஆமா 16 நிறையாத கரும்பு மங்கை அப்படி இந்த அழகான என்னிரண்டும் 16 வயது அவள் கண்ணிரண்டு ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என்னிரண்டும் 16 வயது முன்னிரண்டும் மலர் எடுத்தாள் எண்ணீர் தொடுத்தாள் நீரிட்டு மடியிருந்தால் நீர் கொடுத்தால் முக்கணியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் முக்கணியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் 16 வயது இந்த கண்ணிரண்டு ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது கால் நடந்த கடையில் காதலையும் வளர்ந்தாள் காலடந்த நடையிலே காதலையும் மறந்தாள் காலமகள் பெற்றவர்கள் இரவினிலே மலர்ந்தாள் காலமகள் பெற்றவர்கள் இரவினிலே மலர்ந்தாள் 16 வயது அவள் கண்ணீர் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது சுற்றினாள் சுவர்களுக்கு தூக்கம் இருக்கிறதோ சுற்றினாள் சுவர்களுக்குள் தூக்கம் இருக்கிறதோ துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே தலைதோ துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நனைந்தோ 16 வயது அவள் கையிலிருந்து ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது இப்படி அட்டுமட்டமா ஒரு ஆடு விளையாடுகிறாரே அவரை பார்த்தாத்தான் உள்ளே செல்ல முடியும் போடுவார் போனார் யாரு நீ? என்னையா போகுது? எனக்கு சொந்தமானது சொந்தமானது என்னது? அதான் என்னதுன்னு அது தெரியாது என்னதுன்னு கேட்டேன். அதுதான் என்னதுன்னு ஒன்னதுன்னு தெரியாது என்னதுன்னு கேட்டேன். என்ன என்னது? என்ன அது ம். பிரிச்சு ஆமா. எனக்கு சொந்தமான மான்குட்டி மான்குட்டியா? ம். எங்க போயிருக்கு? எங்க போயிருக்கு? இந்த வளர்ப்புல மலைக்குள்ளையா? இருக்குல்ல இதுக்குள்ள? ஆமா நீங்க சொல்லுங்க எழுதியா பையன் ஏன் நான் குளத்தி விட்டு நாடியா காவலுக்கு வந்தது நான். ஏன் உள்ள போயிருக்கின்றேன் கோவலின்னு நான் சொல்றேன். ஏன் உள்ள போகும்போது நல்லா போச்சியா உள்ள போகும்போது காலையில நல்லா தான் போவேன். அட நீங்க வேற நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் சரி அப்படித்தான் இருக்கு அப்படியா? ஆமா இப்ப நான் கேக்குறேன், நீங்க மாடு உள்ள போயிருக்குன்னு சொல்றீங்க, நான் மாடு வலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி. நம்மளுக்குள்ள பிரச்சனை வரும். சரிங்களா? நான் ஒரு நேரம் போல என்ன பாரியா? என்ன பண்ணுவீங்க? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்கன்ற அப்படியே காலம் வந்து முடிச்சு கழுத்து மாதிரி அடிச்சு பண்ணி சரியா? கட்டி போட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம் ஆமா, அதெல்லாம் செய்வான். அப்படியா அதெல்லாம் துரிதமா இருக்கும். அப்படியா ஆ. நிஜமாவா நான் கேக்குறேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வேண்டாம். சரி. நீங்க வந்து சொன்னா வல்லைன்னு சொல்லி இப்ப நமக்குள்ள அடிதடி பிரச்சனை வர, அப்புறம் வம்பு வழக்க அடிதடி வெட்டு குத்து பழைய பிரச்சனை வந்துடும். நான் என்ன கேக்குறேன்னா, மானை எங்க பாத்தீங்க? வெள்ளி மலைக்கு இடையில வெள்ளி மலை எங்க இருக்கு? இது என்ன மலை இது எங்க மலை? வேலி மலை. இங்க பாருங்க ஆ. இங்க பாருங்க. என்ன? இத பாருங்க
இதுக்கு ரெண்டுக்கு இடையில பாருங்க. ஆமா சீரியல் தெரியுதா? சீரியல் பிலிப்பு தான். ஏன் அதுக்கு இடையில பாருங்க, நல்லா தெரியுதா பாருங்க. ஆமா கம்பு இருக்கு. தெரியுதா இல்லையா? இந்த போஸ்ட் மரத்துல இருந்து லைனா போகுது. அதுக்கு பின்னாடி பாரு. அதுக்கு பின்னாடி வீடு இருக்கு. தெரியுதா? வீடு இருக்கா? ஆமா. அதுக்கு பிறகு பாருங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி. அதுக்கு பிறகு தள்ளினா கரும்பு மூணு இருட்டா இருக்கு. நல்லா பாருங்க, எவ்வளவு பெரிய மழை தெரியுது. மலை மழை இங்க தெரியல உனக்கு. அச்சங்குளத்துல மலை இருக்கு. உனக்கு தெரியல மழை. எப்படி அப்படி போய் பேசு? அச்சங்குளத்துல மழை இருக்கு தெரியுதா இல்லையா? இங்க மழை இருக்குது. இங்க திரும்பி பாரியா? இந்த மூணு மலைக்கு இங்கிட்டு தான் எங்க சின்ன ஊரியா எங்க ஊரு. இங்க பாரியா? இந்த பங்குல அந்த மழை இருக்குது வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலையில இருந்து நான் வந்திருக்கேன். ஆனா எப்படியா வாங்குற காசுக்கு அந்த அம்மா வந்து அம்பிட்டு போறாரு, நீங்க வந்து மழை பெய்யுது மானு போகுது, எப்படி அப்படி? இல்லையா தெரியல உங்களுக்கு மழை? மழை நிஜமா தெரியல. சரி விடுவா, எதுக்கு அதை போய் பேசிட்டு? மழை இருக்கு. மழை அந்த மலையில இருந்து மழை பெய்யுது. அந்த மலையில இருந்து துரத்தி வந்த மலை இதுக்குள்ள போயிருக்கு. உள்ள போன மழை ஆண் மழை பெண்மான். பெட்டைமான். அப்படியா? ஆமா பெட்டைமான். கட்டழகு பெட்டைமான். உறுதியாவே பெட்டைமான். உண்மைதான் பாத்தியா? பாத்துதானே சொல்றேன். சரி எங்க மானுக்கு அடையாளத்தை சொல்லியா பாப்பா? மானுக்கு அடையாளத்தை சேர்த்து சொல்லவா? எப்படி சொல்லியா? எப்படியா பார்த்தா? பாருங்களேன், காட்ட உடனே அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மடங்கிட்டு போச்சு. மடங்கிட்டு போச்சா? எதை? அதான் எதை மடங்கி? அட வாழையா? வாழை மடங்கிட்டு போச்சு. ஓஹோ, மடிச்சுக்கிட்டு போச்சு. ஓ மடக்கிக்கிட்டு போனா பெண்மானு, பெண்மான். தூக்கிக்கிட்டு போனா ஆண்மான். ஆமா தூக்குனா தானே ஆண்மானு. தூக்கலை நினைச்சுக்கல. சரி சரி சரி. குட்டி போடறதா குட்டி போடாதா? குட்டி போடாதுங்க. குட்டி போடலையா? குட்டி போடாதுன்னு பேசுறீங்க. குட்டி போடல. இது குட்டி போடாத பாரு. சட்டிக்கு ஒரு நீங்க பாத்தீங்களா? ஐயா குட்டி போட்டு காரணம் இருக்குன்னு கேட்டீங்க. சரி சரி இல்ல சட்டி போட்டுட்டீங்க. சரி போச்சுக்காரியா? ஆமா சரி சரி உட்காருங்க. சரி அப்ப குட்டி போடல, சட்டியும் போடல. சரி கொம்பு இருக்கா? கொம்பு ரெண்டு கொம்பு. ரெண்டு கொம்பியா? பார்த்தா எப்படி இருக்கு? அதானே. அப்பா சட்டி முரட்டு சட்டி அது ஒன்று. ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து என்ன செய்யறது? சரி அதெல்லாம் முடியா. கொம்பு எவ்வளவு பெரிய கொம்பியா? ரெண்டு கொம்பு இருக்குங்க. மான் வந்து குட்டி போடலன்னு சொல்லிய சென்னையில பிடிச்சிருக்கா இல்லையா? அங்கே பருவமான குட்டி என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லையா அது சென்னை பிடிச்சிருக்கு பிடிக்காது உனக்கு எப்படியா தெரியும்? பார்த்தவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? பார்த்த போது சின்னதா இருக்கா அப்படின்றது பார்த்தா தெரிஞ்சுக்க வேணாமா? வச்சா சரி விட்டுருவா. அதை போய் எடுக்கிட்டேன் பேசிக்கிட்டேன். அப்ப கொம்பு எவ்வளவு நீளம் இருக்கு? பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு அளவு தேவை சிறவா. அவ்வளவுதான். பலே 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 பலே. சரி விட்டுருவான். உங்க பேரு? எனது பேர் கண்டு